5 இளைஞர்கள் எனக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு இரவு தங்க என்னை அழைத்துச் சென்றார்கள். 5 இளைஞர்களும் என்னுடன் தங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொண்டபோது திடீரென்று அவர்களின் 6வது நண்பனும் வந்தான். ஆனால் அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் கத்த ஆரம்பித்தான். ஏனென்றால் சூழ்நிலைகள் ஒரு நபரை அவன் ஒருபோதும் நினைக்காத அனைத்தையும் செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அல்லது சில நேரங்களில் அதிகப்படியான ஆசைகள் ஒரு நபரை அழித்துவிடும் என்று கூட சொல்லலாம். நானும் ஒருபோதும் நிறைவேற முடியாத ஆசைகளின் பயணத்தில் இறங்கிவிட்டேன். இரவு 12 மணி முதல் அந்த சிறிய அறையில் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தேன். வெயில் உச்சத்தில் இருந்தது. ஆனால் நான் இதையெல்லாம் என் சொந்த விருப்பப்படியே ஏற்றுக்கொண்டேன். என் உடைகள் பற்றியோ அல்லது அதில் எழுந்த கடுமையான வலி பற்றியோ எனக்கு எந்த உணர்வும் இல்லை. 2 இளைஞர்கள் மட்டுமே என் தலை மற்றும் உடலில் காயம் ஏற்படும் அளவுக்கு என் நிலையை உருவாக்கினார்கள். அவர்கள் என்னுடன் தங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள வந்தார்கள். நான் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நேரம் கொடுக்க வேண்டியிருந்தது. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இரவு இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இவை அனைத்துமே அதிக விலை கொடுத்ததற்காக நான் இதை செய்து கொண்டிருந்தேன். எனவே பின்வாங்கும் கேள்விக்கே இடமில்லை. என்னுடைய பொறுப்புகளும் என் குடும்பத்தின் விருப்பங்களும் என்னை ஒரே இரவில் 5 இளைஞர்களுடன் இந்த பாதைக்கு கொண்டு வந்தன. சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு பெண் இப்படி நினைப்பது கூட சாத்தியமில்லை. ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததால் இந்த முடிவை எடுக்க எனக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். அந்த இளைஞர்களின் வலிமைக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லாதவளாக இருந்தேன். ஒரு ஆண் என்னை தொட்டது இதுவே முதல் முறை. படுக்கைக்கு வந்த முதல் 2 இளைஞர்களும் என்னை முழுமையாக கட்டாயப்படுத்தி என்னை அவர்களின் இச்சைக்கு இலக்காக்கினர். 2 இளைஞர்கள் வெளியேறியவுடன் 3வது இளைஞனும் அறைக்குள் வந்தான். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். ஆனால் அவன் எனக்கு அவ்வளவு நேரம் கொடுக்கவில்லை. என்னுடைய நண்பர்கள் பலர் வெளியே காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்வதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் உடனே என்னை நோக்கி நடந்து வந்து என் கண்ணீரை பொருட்படுத்தாமல் என் மீது அவன் ஆசையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தான். பொறுத்து கொள்ளும் சக்தி என் உடலில் குறைந்து கொண்டே இருந்தது. நான் அவனை என்னிடமிருந்து விலக்கி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என்னை மேலும் மேலும் கடுமையாக தொடங்கினான். அவன் இந்த விளையாட்டை ரசிப்பது போல் தோன்றியது. நான் தள்ளும்போது அவன் முன்பை விட அதிக உற்சாகத்துடன் என் அருகில் வருவான். அதனால் இப்போது நான் அவனை தடுக்கும் தவறை செய்யவில்லை. எனக்கு நடக்கும் இந்த பேரழிவை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்தேன். அவன் அரை மணி நேரம் தாகத்தை தீர்த்து கொண்டே இருந்தான். கிளம்பும்போது அவன் என் உடம்பில் பற்களின் அடையாளங்களை விட்டுவிட்டு, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக உன்னுடன் நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்லத் தொடங்கினான். முதல் இருவரும் வந்து சென்ற பிறகு நான் என் உடலை பார்த்தேன். என் உடலில் எந்த பகுதியிலும் காயங்கள் இல்லை. ஆனால் 3வது இளைஞன் என் மீது காயங்களை ஏற்படுத்தி என்னை வரம்பிற்கு மேல் காயப்படுத்தினான். அவன் பற்களின் அடையாளங்கள் எல்லா இடங்களிலும் தெரிந்தன. பின்னர் மற்ற 2 இளைஞர்களும் தலா 1 மணி நேரம் என்னை தங்கள் காமத்தின் இலக்காக வைத்திருந்தனர். அந்த இளைஞர்களுக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை. ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்னுடைய ஒரு இரவை பெரிய தொகைக்கு ஈடாக வாங்கினார்கள். அவர்கள் தங்கள் பங்கை வசூலித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவு என் வாழ்க்கையில் இருண்ட இரவாக மாறியது. என் நிலை மிகவும் மோசமாக தொடங்கியது. என்னால் சொந்தமாக செயல்பட முடியவில்லை. வலியால் மெதுவாக என் கண்கள் மங்கலாயின. பின்னர் அந்த இளைஞர்கள் தங்கள் 6வது நண்பன் ஒருவன் வந்திருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். எனக்கு அவர்களை மறுக்கவோ அல்லது எதிர்க்கவோ கூட தைரியமில்லை. அந்த இளைஞன் அறைக்குள் நுழைந்து என் படுக்கைக்கு அருகில் வந்தவுடன் என்னை பார்த்ததும் கத்த ஆரம்பித்தான். அவன் ஏன் கத்தினான் என்று தெரிந்தால் உங்களுக்கே நெஞ்சு வலிக்கும். என் பெயர் ட்விங்கிள். எனக்கு அப்போது 22 வயதுதான் ஆகியிருந்தது. நான் பட்டப்படிப்பை முடித்திருந்தேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பட்டப்படிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. மக்கள் இன்னும் சாலைகளின் ஓரங்களில் தங்கள் பட்டங்களை கையில் ஏந்தி வாழ்கிறார்கள். வேலை தேடச் சென்றபோது இதை நான் சரியாக உணர்ந்தேன். ஒவ்வொரு நிறுவனத்திற்கு முன்பும் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் பெரிய வரிசை உள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு அனுபவமோ அல்லது பெரிய பட்டமோ இல்லாதபோது ஒரு வேலை எப்படித்தான் கிடைக்கும்? ஆனால் வேலை தேடுவது எனக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது. ஏனென்றால் அப்பாவின் மரணம் எங்கள் நம்பிக்கையை உடைத்துவிட்டது.
குடும்பத்தில் அப்பா மட்டுமே வருமானம் ஈட்டும் ஒரே நபர். நாங்கள் 3 சகோதரிகளும் திருமணமாகாதவர்களாக வீட்டில் இருந்தோம். என் மூத்த சகோதரி படிக்காதவர். அதனால்தான் சம்பாதிக்கும் பொறுப்பு அவளுடைய தோள்களில் சுமத்தப்படாமல் என் தோள்களில் சுமத்தப்பட்டது. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். வெளி உலகம் மிகவும் எளிதானது என்று நினைத்தேன். நற்றன் இப்போது அப்பா எங்களுக்காக சம்பாதிக்க எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பது எனக்கு புரிகிறது. எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எப்போதும் அப்பா மீது கோபமாக இருந்தேன். என் கோபத்தில் அப்பாவின் முகம் எப்போதும் வாடி போயிருக்கும். அவர் என்னை மிகுந்த அன்புடன் அழைத்து, "மகளே, கவலைப்படாதே, ஒரு நாள் உன் அதிருஷ்டமும் உயரும். ஆனால் அந்த நாள் வருவதை என்னால் பார்க்க முடியவில்லை" என்று கூறுவார். பின்னர் அப்பா தூக்கத்திலேயே இறந்துவிட்டார். காலையில் அப்பா எங்களுடன் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தபோது அப்பா எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் எங்கள் குடும்பத்தில் இருந்தவரை உலகின் தீய பார்வைகளும் உணவு போன்ற அடிப்படை தேவைகளையும் நாங்கள் இழக்கவில்லை. அப்பா இறந்த சில நாட்களுக்கு எங்கள் அண்டை வீட்டாரும் குடும்ப உறுப்பினர்களும் எங்களுக்கு உதவினார்கள். பிறகு மெதுவாக எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டார்கள். இன்றைய உலகில் யார் யாருக்கு உணவளிக்க முடியும்? வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. வெளியுலகம் பெண்களுக்கு எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தேன். எனக்கு எந்த நிறுவனத்திலும் வேலை கிடைக்கவில்லை. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். நான் பள்ளிக்கு வேலைக்கு சென்றேன். அரை நாளுக்கு மேல் வேலை செய்ததற்கு ரூபாய் 6,000 மட்டுமே கிடைப்பதைக் கண்டதும் என் நிலை மோசமடைந்தது. அதில் எல்லா பணமும் வீட்டு செலவுக்கே செலவிடப்பட்டது. இதிலும் ஒவ்வொரு பள்ளி மாணவரின் அனுபவத்தை பற்றி கேட்கும்போது நான் வாயடைத்து போவேன். நிறைய தேடியும் எனக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. எனவே என்னுடைய நண்பர் ஒருவரின் சகோதரியின் உதவியுடன் எனக்கு ஒரு பபிள் பணியாளராக வேலை கிடைத்தது. நகரத்தின் நெரிசலான பகுதியில் அமைந்துள்ள அந்த ஒரு பெரிய பப். அங்கு எப்போதுமே ஆண்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். மறுநாளே நான் வேலையில் சேர்ந்தேன். அந்த வேலையின் பணிகள் மிகவும் விசித்திரமாகவும் எனக்கு புதியதாகவும் இருந்தன. அவற்றை செய்து முடிக்க நான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். நிறைய மேக்கப் போட்டு, தோள்களில் குட்டையான கூந்தலுடன், அரைகுறை ஆடையுடன் ஒரு மாடர்ன் பெண்ணாக நின்று கொண்டிருக்க வேண்டும். இந்த வேலையை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை. ஏனென்றால் அது எனக்கு மிகவும் கடினமான வேலை. என் அப்பா உயிரோடு இருக்கும் வரை நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்லை. மேலும் பப்பில் இவ்வளவு குட்டையான ஆடைகளை அணிந்து கொண்டு பல ஆண்கள் மத்தியில் நிற்பது எனக்கு மிகவும் மூச்சு திணற வைக்கும் வேலையாக இருந்தது. ஆனால் பசி ஒருவனை எதையும் செய்ய வைக்கிறது. நான் அங்கிருந்து வீடு திரும்பிய போது என் அம்மா வாசலில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். "மகளே, மின்சாரத்துறையினர் வந்து நம் வீட்டின் மின்சார இணைப்பை துண்டித்து விட்டார்கள்" என்று கூறினாள். என் அம்மாவின் பேச்சை கேட்டதும் என் இதயம் கனத்து போனது. வெயில் உச்சத்தில் இருந்த அத்தகைய சூழ்நிலையில் மின்சாரம் இல்லாமல் வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களாக எங்களால் பணம் செலுத்த முடியவில்லை. அதனால்தான் எங்கள் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அம்மாவின் கண்ணீர் எனக்கு இந்த முடிவை எடுக்க மிகவும் எளிதாக்கியது. நான் என் அம்மாவை கட்டிப்பிடித்து, "எனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்துவிட்டது. நாளை முதல் நான் வேலைக்கு செல்ல வேண்டும்" என்று சொன்னேன். அம்மா என் தலையில் கை வைத்து, "இப்போது நீதான் எனக்கு இருக்கும் ஒரே ஆதரவு. உன் 2 சகோதரிகளுக்கும் நீதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும்" என்று சொன்னாள். அம்மா என் தோள்களில் மிகப்பெரிய பொறுப்பை சுமத்தினாள். இந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கடமையை நான் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. எனக்கு எங்கே வேலை கிடைத்திருக்கிறது என்று அம்மா கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் எனக்கு எங்கு வேலை கிடைத்ததுன்னு நான் அம்மாவிடம் சொல்ல விரும்பவில்லை. அதனால்தான் என் அம்மாவிடம், "ஒரு கம்பெனியில நல்ல வேலை கிடைச்சிருக்கு" என்று சொன்னேன். என்னோட வேலை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைதான். இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவிட்ட சொன்னேன். என் வேலை நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க, "இது எந்த கம்பெனின்னு" ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. "இது 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம்" என்று பொய் சொன்னேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டதால் மேலும் கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக அம்மா என்னை முன்னேற்றத்திற்காக ஆசீர்வதித்தாள்.
மறுநாள் மதியம் 2:30 மணிக்கு நான் வீட்டில் இருந்து பப்புக்கு கிளம்பினேன். என் விதி என்னை இங்கிருந்து எங்கு அழைத்துச் செல்லும் என்று எனக்கே தெரியவில்லை. பப்புக்கு வந்த பிறகு நான் என்ன உடையை மாற்றிக்கொண்டேன். மேலாளர் என்னை பப்பின் வாசலில் நிற்க வைத்து, இன்று உன்னுடைய முதல் நாள், அதனால் நீ அனைவரையும் மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் என்று கூறினார். நானும் சரிங்க சார் என்று சொல்ல ஆரம்பித்தேன். சற்று பயத்திலும் இருந்தேன். மேலும் கோபமாக, நீ ஏன் இவ்வளவு சோர்வாக முகத்துடன் வந்துள்ளாய்? முதலில் நீ மேக்கப் செய்ய வேண்டும் என்று கூறினார். நானும் மேனேஜரின் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு வெட்கமாக இருந்தது. ஏனென்றால் நான் மேக்கப் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தேன். அங்கிருந்த இன்னொரு பெண் தன் மேக்கப்பை எடுத்து எனக்கு ஒரு ஆழமான சிவப்பு நிறத்தை கொடுத்தாள். வல்ஷேன் புட்டி வினாஸ் மேக்கப் போட ஆரம்பித்தாள். அதன் பிறகு நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நானும் ஆச்சரியப்பட்டேன். நான் மிகவும் அழகாக இருந்தேன். நான் ஏற்கனவே நல்ல நிறமாகவும் மிகவும் அழகாகவும் இருப்பேன் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் சிறிது மேக்கப்பிற்கு பிறகு நான் முற்றிலும் பளபளப்பாக இருந்தேன். நான் கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டிருந்த போது அந்த பெண், உன் அழகை பார்த்த பிறகுதான் இந்த மக்கள் உன்னை இங்கே வைத்திருக்கிறார்கள், இல்லையெனில் வேலை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தாள். எனக்கு இந்த வேலை கிடைத்தது என் திறமையால் அல்ல, என் அழகால் என்று எனக்கும் தெரிந்தது. வேலையின் இந்த முதல் நாள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் மதியம் 3 மணியிலிருந்து வாசலில் நின்று கொண்டு இங்கு வரும் ஆண்களையும் பெண்களையும் வரவேற்றுக் கொண்டிருந்தேன். பெண்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. பெரும்பாலும் ஆண்கள்தான் அதிகம் வந்து கொண்டிருந்தார்கள். இரவு முடியும் போது என் கால்கள் மிகவும் வலித்தன. நான் வீட்டிற்கு கிளம்ப புறப்பட்டேன். நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டை அடைந்தேன். அம்மா எனக்காக விழித்திருந்து காத்திருந்தாள். நான் அம்மாவுடன் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு உடனடியாக படுக்கையில் படுத்துக் கொண்டேன். அந்நேரத்தில் நான் என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணினேன். அப்பா என் கோபத்தை ரொம்பவே பொறுத்துக்கிட்டாரு. ஆனால் நான் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் மேல் கோபத்தில் தான் இருப்பேன். கால்வழி இருந்தும் எப்போது தூங்கினேன்னு எனக்கு தெரியல. மறுநாள் மதியம் 2 மணி வாக்கில் வீட்டிலிருந்து கிளம்பி 3 மணிக்கு வேலை செய்யும் இடத்தை அடைந்தேன். இன்று என்னை வரவேற்பில் நிற்க வைக்கவில்லை. மாறாக ஆர்டர் எடுக்கும் வேலை எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேலை எனக்கு கொஞ்சம் எளிதாக தோன்றியது. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த வேலை அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை உணர்ந்தேன். ஆர்டர் எடுக்க நான் யாரிடமும் சென்றாலும் அவர்களில் பெரும்பாலான ஆண்கள் என்னை தலைமுதல் கால் வரை பார்த்து சிரிப்பார்கள். பதிலுக்கு நானும் சிரிக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அது என் வேலையின் விதி. அவர்கள் வேண்டுமென்றே ஆர்டர்கள் கொடுக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்வார்கள். சில சமயங்களில் நான் ஆர்டர் எடுக்கும்போது மிக அருகில் வந்து கிசுகிசுப்பார்கள். அப்போது என் மூச்சு நின்றுவிடும். இந்த பப் என்னை போன்ற பணியாளர்களால் மட்டுமே இயங்குகிறது. இங்கு வரும் பெரும்பாலான ஆண்கள் பெண்களுக்காகத்தான் வருகிறார்கள் என்பதை இப்போது நான் நன்றாக உணர்ந்தேன். நாட்கள் வேகமாக கடந்து கொண்டிருந்தன. நான் இங்கு வேலை செய்யத் தொடங்கி 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 1 மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தன. இரட்டை அர்த்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஆற்றல்கள் கொடுப்பது என்ற சாக்கில் அருகில் வரும் ஆண்களின் விசித்திரமான தோற்றங்கள். அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் வேலையில் சிறப்பம்சம் என்னவென்றால், சம்பளத்தை தவிர 1 மாதத்தில் டிப்ஸாக நிறைய பணம் சேகரித்தேன். அந்த பணத்தை கொண்டு நான் மின்சார கட்டணத்தையும் செலுத்தினேன். மெதுவாக நான் பப்பின் சூழ்நிலைக்கு பழகிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு இரவும் ஒரு அறையின் மூலையில் உள்ள மேசையில் 5 இளைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள். நான் அவர்களிடம் ஆர்டர் எடுக்கச் செல்லும்போது அவர்கள் என்னை கூர்ந்து பார்ப்பார்கள். அவர்களில் 5 பேரும் 25 வயதுடைய இளைஞர்கள். இன்றும் நான் ஆர்டர் எடுக்க அவர்களிடம் சென்றபோது அவர்களில் ஒருவன், நீ இங்கே கட்டாயத்தின் பேரில்தான் வேலை செய்கிறாய், இல்லையா என்று கேட்டான். நானும் ஆம் என்றேன். அவன் உடனடியாக தனது விசிட்டிங் கார்டை எடுத்து என் முன் வைத்து, நீ மிகவும் ஒழுக்கமான பெண் போலிருக்கிறாய். உனக்கு எப்போதாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இதை நினைவில் கொள் என்று கூறத் தொடங்கினான். யோசிக்காமல் நான் அட்டையை எடுத்து என் பாக்கெட்டில் வைத்தேன். அவனும் சிரித்தான். அதன் பிறகு இந்த போக்கு தொடங்கியது. தினமும் நான் அவர்கள் கிட்ட ஆர்டர் எடுக்கப் போகும்போது அவர்கள் 5 பேரும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த தினசரி சந்திப்பினால் நாங்கள் கொஞ்சம் நட்புடன் பழகினோம். 2வது மாதமும் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல கடந்து போச்சு. அப்புறம் ஒரு நாள், அம்மா, உங்க அக்காவுக்கு ரொம்ப நல்ல இடத்திலிருந்து திருமண வரன் வந்திருக்கு. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க என்று சொன்னாங்க. அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு கவலையா இருந்துச்சு.
ஏன்னா இப்போ வீட்டு செலவுகளை மட்டும்தான் என் தோளில் சுமந்தேன். கல்யாண பொறுப்பை பற்றி யோசிக்கவே முடியல. அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ உன் கம்பெனியில கடன் வாங்கு, அது ரொம்ப பெரிய கம்பெனி தான். கம்பெனி தானே, 1,00,000 கடன் வாங்கினா உன் அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். என் அக்காவுக்கு 25 வயது ஆகுது. அம்மா அவளை பத்தி ரொம்ப கவலையா இருந்தாங்க. இப்போது நான் பப்பில் உரிய எளிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அம்மாவிடம் எப்படி சொல்ல முடியும்? அதனால் எந்த உண்மையும் அம்மாவிடம் நான் கூறவே இல்லை. எங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும்? அம்மா சொல்வதை கேட்டு நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் அம்மாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்ததை என்னால் தெளிவாக காண முடிந்தது. எனக்கு நிறுவனத்திடமிருந்து கடன் கிடைக்கும் என்று அம்மா உறுதியாக இருந்தாள். என் பொய் என்னை எங்கே சிக்கலில் சிக்க வைத்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் நான் வேலையில் எப்போதும் கவலையாக இருந்தேன். என்னுடன் வேலை செய்யும் பெண் இதை கவனித்தாள். அவள் என்னிடம், என்ன விஷயம் ட்விங்கிள், இன்று நீ மிகவும் கவலையாக இருக்கிறாயே என்று கேட்க ஆரம்பித்தாள். நான் அவளிடம், என் அக்காவை திருமணம் செய்து வைக்க வேண்டும், என்கிட்ட பணமே இல்லை என்று சொன்னேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும், இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அவளுக்கு எளிமையாக திருமணம் செய்து அனுப்பி வையுங்கள் என்று திட்ட ஆரம்பித்தாள். அவள் சொன்னதை கேட்டு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் சொன்னது சரிதான். இவ்வளவு ஆடம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வீட்டுக்கு வந்த பிறகு எங்க அம்மாவிடம் எங்க அக்காவை எளிமையா திருமணம் பண்ணி அனுப்பி வைக்க சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்டதும் எங்க அம்மா, அவங்க எல்லோருக்கும் நம்ம பிரச்சனைகள் தெரியாதுன்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பையனின் குடும்பம் ஏற்கனவே வரதட்சணைக்கு ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கு. உன் அக்காவை நான் வெறுங்கையா அனுப்பினா அவங்க வீட்டுக்காரங்கள் வாழ்நாள் முழுவதும் அவளை அவங்க சொல்றதை கேட்டுதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் வந்து, அக்காவை இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அம்மா என் பேச்சை கேட்டு கோபப்பட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பின்ன